வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்தில் நம் மனதை உலுக்கும், அதே சமயம் வீரத்தையும் தியாகத்தையும் காட்டும் ஒரு சக்தி வாய்ந்த கதை உண்டு. அது வேறு யாரும் இல்லை, அர்ஜுனனுக்கும் தாய் சுபத்திரைக்கும் பிறந்த அபிமன்யுவின் சக்கரவியூக போராட்ட கதைதான். வெறும் 16 வயது இளம் வீரன் முழு படையும் அதிர வைத்த கதை இன்றும் மனதை உலுக்கும் ஒரு வரலாறு. அன்று குருச்சேத்திர போரின் 13ஆம் நாள் கௌரவர்கள் அரிய வகையான சக்கரவியூகம் என்ற போர் அமைப்பை உருவாக்கினார்கள். இந்த சக்கரவியூகம் குரு துரோணரின் தலைமையில் உருவாக்கப்பட்டது. அதில் புகுவது எளிது, ஆனால் அதிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினம். பாண்டவர்களில் யாரும் அப்போது அந்த அமைப்பை உடைக்க தெரியவில்லை. அர்ஜுனர் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அன்று அர்ஜுனரையும் கிருஷ்ணரையும் கௌரவர்கள் சூழ்ச்சி புரிந்து அவர்கள் இருவரையும் யுகத்தை விட்டு விலக்கி வைத்தனர். அன்று அவ்வாறு இருக்க அபிமன்யு ஒருவனுக்கு மட்டுமே அன்று சக்கரவியூகத்தை உடைக்கும் திறன் பெற்றிருந்தான். அந்த திறனை எவ்வாறு அவன் பெற்றான் என்றால், தனது தாயின் வயிற்றில் இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது அர்ஜுனர் சுபத்திரைக்கு சக்கரவியூகத்தை எவ்வாறு உள்ளே செல்ல வேண்டும், சக்கரவியூகத்திலிருந்து எவ்வாறு வெளியே வர வேண்டும், சக்கரவியூகத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்ற யுக்தியை சொல்லி கொண்டிருந்தபோது சுபத்திரை தாய் பாதியில் உறங்கிவிட்டார். அதனால் அபிமன்யுவுக்கும் அந்த சக்கரவியூகத்திற்குள்ளே செல்லும் திறன் மட்டும்தான் இருந்தது. வெளியே வரும் திறன் அவனுக்கு தெரியவில்லை. எவ்வாறு வெளியே வருவது என்பது அவனுக்கு தெரியாது. அதை அபிமன்யுவும் நன்கு அறிவான். ஆனால் அபிமன்யு சிறிதும் அஞ்சவில்லை. வெறும் 16 வயதில் யுத்த அரங்கத்தில் தன் குதிரைகளை ஓட்டிக்கொண்டு சிங்கம் போல கர்ஜித்து கொண்டு சக்கரவியூகத்தில் நுழைந்தான். எதிரே குரு துரோணர், அங்கதேசத்தரசர் கர்ணன், துரியோதனன், அஸ்வத்தாமன், யுத்தத்தின் மிகப்பெரிய வீரர்கள் இருந்தும் அபிமன்யு தனியாக எதிர்கொண்டான். அவன் அன்புகள் எதிரிகளின் நெஞ்சை துளைத்தன, யானைகளை தரையில் விழ வைத்தன. அசுரர்களைப் போல கௌரவர்களின் படை பின்வாங்கின. ஒரு சிறுவன் போர்க்களத்தை ஆட்டி படைத்தான். இது ஒரு சாதாரண வீரத்தன்மை அல்ல, இவன் ஒரு மாவீரன் என்பதை அங்கதேசத்தரசர் கர்ணர் உணர்ந்து கொண்டார். ஆனால் அபிமன்யுவுக்கு வெளியே வர தெரியாதால் அபிமன்யு சக்கரவியூகத்திற்குள் சிக்கி கொண்டான். கௌரவர்கள் தர்மத்திற்கு புறம்பாக அனைவரும் சேர்ந்து அவனை தாக்கினார்கள். குரு துரோணர் கூட அவனை தாக்கினார். அங்கதேசத்து அரசர் கர்ணனும் அவனை தாக்கினார். அவனது வில்லை உடைத்தனர், தேரை உடைத்தனர், குதிரைகளை கூட கொன்றனர். இன்னும் அவன் அஞ்சவில்லை. அபிமன்யு சக்கரம், வாள், கைகளை பயன்படுத்தி போராடினான். இறுதியில் குதிரையின் சக்கரத்தை கூட ஆயுதமாக பயன்படுத்தி கடைசி மூச்சு இருக்கும் வரை போராடினான். பலரை மண்ணில் வீழ்த்திய பிறகே மிக கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்தான். அது ஒரு சாதாரண மரணமில்லை, அது ஒரு வீர மரணமாகும். அபிமன்யுவின் பராக்கிரமும் அவனுடைய மாவீரமும் மகாபாரதத்தின் சக்தி வாய்ந்த தருணங்களில் ஒன்றாகும். வயது சிறிதாயிருந்தும் அவன் வீரமும் தியாகமும் மிகப்பெரியது. அவனது மரணம் பாண்டவர்களின் மனதில் எரியும் கோபத்தை விதைத்தது. அதுவே யுத்தத்தின் திருப்பு முனையாக மாறியது. இன்று வரை அபிமன்யுவின் கதை ஒரு உண்மையான சக்தி, தியாகம், வீரத்தின் சின்னமாகவே சொல்லப்படுகிறது. சரி நண்பர்களே, உங்களில் யாருக்கெல்லாம் அபிமன்யுவை மிகவும் பிடிக்கும் என்பதை நம் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் செய்யுங்கள். நானும் தெரிந்து கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.